வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஎல் ஸ்மார்ட். இங்கே கொடுக்கப்படுற கெஸ்ஸிங் முழுக்க கேரளாவுக்கு சம்மந்தப்பட்டது தான். அதனால் இது படித்து பார்த்துக்கோங்க. இது அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு மட்டும்தான் நம்ம போடுறோம். மற்றபடி நேற்று ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி 29 இல்லைன்னா பிசி 92 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். எது கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதத்தில் ஒன்று இந்த 74க்கு இங்கே 14ன்னு அடிச்சிருக்கான் அப்படின்னா, இங்கே 75க்கு 15 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே இருக்கிற 96, இந்த 96க்கு இங்கே 14ன்னு பவரோ இல்லை 41ன்னு பவரோ அடிச்சிருக்கான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்கே 47ன்னு இருக்குது. அப்போ அதுக்கு திருப்பி ஒரு ஃபுல் பவர் பண்ணி 29 இல்லை பிசி 92 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் சிறப்பாக நேற்று அந்த 47 திருப்பி வச்சுக்கிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த இடத்துலையே தான் கேம் விளையாண்டுருக்கான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் எடுத்த அந்த கெஸ்ஸிங்கு எனக்கு ஞாபகமே இல்லை சுத்தமாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதே மாதிரியே மாத கடைசியில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிசி 59, அதை அடுத்த மாதம் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 04 அப்படின்னு சொல்லி ஃபுல் பவர் வச்சு அடிச்சிருப்போம். அதேமாதிரி இங்கே 2 நாளுக்கு மேலே பாருங்கள், ஏபி 78, அதே 78 அப்படியே திருப்பி 87ன்னு வச்சுருப்பான். ஏபி ஏதோ பிசின்னு சொன்ன மாதிரி ஏபி. அப்புறம் இந்த 96க்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பவர் பண்ணி 2 நம்பரையும் திருப்பி 74ன்னு வச்சுருக்கான். நேற்று எனக்கு நிஜமான ஞாபகம் இல்லை. ஏன்னா நம்ம கீழே இருந்ததை ஃபோக்கஸ் பண்ணோம். 74க்கு 14, அப்போ 75க்கு அது வரும் மேலே இருக்கிற நம்பர். அப்போ அந்த மேலே இருக்கிற நம்பர் பார்த்ததுனால ஒருவேளை அதுக்காக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு இது பார்த்துருந்தா இது ஏதாச்சும் பண்ணியிருப்போம். ஆனால் 3 பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு. அதுவும் போயிருக்குமா என்னென்னு எனக்கு தெரில. இப்போ 4ஆவதாக பார்த்திங்கன்னா அதே மாதிரியே 47 எடுத்து அழகாக திருப்பி 74ன்னு வச்சிட்டோம். இதுதான் கேம் முடிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 59 எடுத்து 2யும் பவர் பண்ணி திருப்பாமல் 04ன்னு வச்சுட்டான். அடுத்து 78 ஏபி எடுத்து 87ன்னு பவர் பண்ணாமல் திருப்பி வச்சுக்கிறான். அப்புறம் 96 எடுத்து பவர் பண்ணி திருப்பி வச்சுருக்கிறான். அடுத்து இப்போ 47 எடுத்து மறுபடியும் பவர் எதுவும் பண்ணாமல் அப்படியே திருப்பி வச்சுக்கிறான். அதில் ஒன்று பவர் பண்ணி ஒன்று பவர் பண்ணாமல் அழகாக வச்சு கேமை க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த மாதமே நம்மளுக்கு போன மாதத்துலேருந்து அந்த 570மே இதுவும் மிஸ் ஆனது தான். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு நேற்று கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். சரி, இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வரும்னு ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ஸிங் போடுறேன். அது பாருங்கள், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தினமும் போடுறோம். ஆனால் எதுவும் வருது, ஏதோ ஒரு விதத்தில் அப்படி நம்மளுக்கு தள்ளி மிஸ் ஆகிட்டே இருக்குது. கைக்கு எதுவும் சேர்ந்த மாதிரி இல்லை. இதுதான் உண்மை. முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் முயற்சி, அப்படி இல்லைனா பயிற்சி அப்படின்ற மாதிரி தான் போய்ட்டுருக்கு. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 8 சொல்லி அந்த 808 அந்த ஏபி 80 அப்புறம் பிசி 08 சொல்லியிருந்தோம். அப்படி வந்ததுன்னா 808ன்னு அது வந்துச்சுன்னா க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். போன மாதம் அடிக்கலை. இந்த மாதம் எதாவது வருமா என்னான்னு கொஞ்சம் லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி ஏ போர்டு 8 வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் இங்கே சி போர்டு 0, இந்த மாதம் சி போர்டு 0. போன மாதம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பி போர்டு 4, இங்கேயும் பி போர்டு 4. இப்போ அடுத்து இங்கே ஏ போர்டு 8. அப்போ ஒரு வேளை இன்றைக்கி 8 ஏதாச்சும் வரலாம் அப்படின்னு இருக்குது. ஏ போர்டு 8 வர மாதிரி இருக்குது. அப்போ 8ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏபியில் 80 வரும். 80ன்னு வந்தால் 808ன்னு வரும். இது தனித்தனியாக வைக்கிறவங்க வேணால் பிரித்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இன்னொரு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 8க்கு நான் சொன்னது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் ஏபியில் பார்த்தீங்கன்னா 57 74ன்னு அடிச்சிருப்பான். 57 74ன்னு அடிச்சிருக்கான். அப்படி 57 74ன்னு பார்த்திங்கன்னா போன மாதமே இந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏபியில் 47, அதுக்கு திரும்பினா 74, 75க்கு 57 அப்படின்னு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 00ன்னு இருக்கும். ஒருவேளை அந்த 00 ஏதாச்சும் இன்றைக்கி வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ சிம்பிளாலாம் எடுத்து அடிக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அது இந்த கடைசி 6 நாளில் இருக்கிறது எடுத்து அடிக்கிறது. வந்துடுச்சு, ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இது நான் வேறு மாதிரி பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த 7 வச்சுக்கோங்க. இப்ப 7 அடிச்சிருக்கான். அதேமாரி இங்கேயும் 7. இதுக்கு ஒரு கேம் விளையாண்ட மாரி எனக்கு தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க சொல்லிர்றேன். இது சென்டரா வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இருக்கிற 47 எடுத்து ஃபுல் பவர் 92ன்னு வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா அதே மாரியே 7 இருக்கு. இப்ப 7ன்னு இருக்கனால, ஒரு வேளை இங்க இருக்கிற 57 எடுத்து இன்னைக்கு 02ன்னு ஏபில வருமா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி 02ன்னு வருமான்னு பாருங்க. ஏபி 02 வருதான்னு பாருங்க. இல்ல அ அப்படின்னா, அதிலேயே இன்னொரு கேமும் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஏபியும் 47 தான். ஏசியும் 47 தான். அதேமாரி இங்க ஏபியும் 92, ஏசியும் 92. இப்ப இதே மாரியே எடுத்து இங்க அடிப்பானான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல. ஏன்னா, அவ்வளோலாம் இப்ப அடிக்கிறதில்ல. அப்ப 25 வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. இருக்கிறத சொல்லிட்டேன். அப்படியே அக்யூரேட்டா எடுத்து வைப்பானான்னு தெரியல. ஏன்னா, அக்யூரேட்டா வரதே வரமாட்டேங்குது. அப்ப ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஒண்ணு அப்பன்னா 47 ஏசி 47, ஏசி 92ன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து அப்படி பார்த்தோம்னா, இங்க ஏசி 50, அப்ப இங்க ஏசி 05 அப்படின்னு வரலாம். 05ன்னு வந்தா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இதுக்கு 05 வச்சு நம்ம சொல்றோம். நான் சொல்றேன். ஏன்னா, இதுக்கு இன்னொரு க்ளூ நான் ஒண்ணு சொல்றேன். 05 வச்சுக்கோங்க ஏசில. பி போர்டு 4ன்ட்டு வர மாரி இருக்கு. அதுக்கு என்ன விஷயம்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பழைய கேம் ஒண்ணு காட்டிர்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்னோம். அ 437ன்னு இருக்கும். அத அப்படியே எடுத்து பாருங்க. இந்த பக்கமும் 4, 3, 7 அந்த 437 இந்த இடத்துல கரெக்ட்டா இந்த பக்கமும், இந்த பக்கமும் இருக்கும். மறுபடியும் இந்த 356 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பி போர்டு 3, 5, 6ன்னு இருக்கும். அதேமாரி 7, 7 7, 6, 9 அதேமாரி இந்த இடத்துல 769ன்ட்டு இது கரெக்ட்டா இருக்கும். அது நம்ம ஏற்கனவே இந்த கேம் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்டு இந்த கேம் ஸ்டார்ட்டிங்லேயே இந்த கேம்லாம் நம்ம சொன்னோம். இங்க மேல இருக்கிற நம்பர் அப்படியே இந்த கிராஸ்லயும், இந்த ஏ போர்டுலயும், பி போர்டுல இருக்கிறது அப்படியே பி போர்டுலயுமே இந்த நேருக்கு நேருக்கு வரும். அது எங்கெங்க வரும்னா, இந்த நம்பர் எடுத்து இந்த இதுக்கும் இப்படியே இது வரும். நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 நம்பர் தான் திருப்பி திருப்பி இந்த இடத்துல இருக்கும். சேம் கான்செப்ட் தான் இப்ப. அது நாள் கணக்கு தள்ளி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதே மாரி இங்க 570 அப்படின்னு இருக்கு. இப்ப 570ன்னா, அதே ஏபி 57 இந்த பக்கமும் வந்திருக்கு, இந்த பக்கமும் வந்திருக்கு. அப்ப இங்க 0ன்னு வந்துச்சுன்னா, இப்ப இங்க 74ன்னு வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு நிமிஷம். இந்த இடத்துல 744ன்னு இருக்கு. அப்ப இங்க 7, 4, 4ன்னு வந்துச்சுன்னா, இந்த இடத்துலயும் செட் ஆகும். இப்ப இந்த 5 இதுக்கு வரும்போது 5, 7, 0 அந்த மேல இருக்கிற நம்பர் அப்படியே வந்துருது. மேல இருக்கிற நம்பர் அப்படியே வந்துருது. கீழ இருக்கிற 744க்கு அப்படியே நேர்ல வந்துச்சுன்னா, அப்ப 04ன்னு வருது. 04ன்னு வந்தா அந்த சி போர்டு நம்மளுக்கு அதில என்னன்னு தெரியாது. அதனால நம்ம இந்த கணக்குக்கு சொல்றேன். அப்ப 045 வருமா? அப்படின்றது தான் நான் இன்னைக்கு குடுக்குற கொஞ்சம் இந்த கெஸ்ஸிங் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு 3 நாள்லயே இத ஈஸியா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த 808 ட்ரை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னைக்கு 045 அப்படின்னு ஏதாவது வருமான்னு பாருங்க. இல்ல அந்த அப்படியே நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி அந்த 477க்கு 922 இப்ப 570க்கு 025 வருமான்னு தெரியல. எனக்கு இது கொஞ்சம் டவுட்டு மாரி தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது நல்லாயிருக்கு. அதனால இது ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மாசம் ஃபர்ஸ்ட்ல ஒண்ணும் பெருசா இல்ல. இல்லனாலுமே கேமு போற போக்க பார்த்து தான் நம்ம கரெக்டான ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறோம். 1, 2 மிஸ் ஆகுது. ஆனா இந்த மாதம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து இந்த 2 நாளுமே நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸான கெஸ்ஸிங்கில சக்ஸஸான விஷயம். வருமானத்தில சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா கெஸ்ஸிங்கில வந்து சக்ஸஸான ஒரு விஷயம் தான் நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கு வந்திருக்கு. அது ஒண்ணு வந்து பவர்ல போயிடுச்சு. இன்னொன்னு வந்து நம்ம எடுத்த 3 நம்பர் போன மாதம் அடிச்சிருந்தா எல்லாரும் வின்னிங் வாங்கியிருந்திருப்போம். நடந்துருச்சு ஓகே. நம்ம திரிஷா இல்லைனா நயன்தாரான்னு இப்போ தான் குரூப்பில் போட்டிருந்தேன். அந்த மாதிரி தான். திரிஷா இல்லைனா நயன்தாரா இந்த நம்பர்லாம் அடுத்த நம்பர் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் தான். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது கேம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் ஆச்சு 2 கமெண்ட் போடுங்க பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.